ஹலோ வெல்கம் டு சிடபிள்யூஜே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினம் ஒரு குரல் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். இந்த தினம் ஒரு குரல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மார்க்கும் வந்து எடுக்கணும். அது மட்டும் இப்போ ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருப்பீங்க. ஏதாவது யாராவது மோட்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனும் இருக்கணும், அதுலயே ஒரு மார்க்கும் நான் எடுக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு திருக்குறள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தூக்கமோ இல்ல ஒரு சோம்பலோ வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு திருக்குறளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நெடுநீர் மருவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இன்னொரு டைம் சொல்றேன். நெடுநீர் மருவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்ம காலம் தாழ்த்திட்டு இருக்கிறது, மறதியா இருக்கிறது, சோம்பல்ல இருக்கிறது, அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த நாளும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை வந்து கெடுக்கிற உங்களை நீங்களே கெடுத்துக்க விரும்பணும் அப்படின்னா இதுல இந்த போட்ல ஏறி பயணம் செய்யற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, காலம் தாழ்த்துறது, மறதியா இருக்கிறது, சோம்பல்ல இருக்கிறது, அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொந்த கையில சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 4 விஷயம் இருந்துச்சுன்னா அது யாருமே உங்களை வந்து கெடுக்க வேணாம், நீங்களே வந்து கெட்டு போயிடுவீங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 விஷயம் இப்போ வந்துட்டு எனக்கு காலம் தாழ்த்திட்டு இருக்கேன், என்னால வந்து படிக்க முடியல, ரொம்ப படிக்கிறதெல்லாம் வந்து மறக்குது, ரொம்ப சோம்பேறியா இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு இன்னும் வந்து கால்ஃபருக்கு வந்து 4 எக்ஸாம் வர 4 மந்த்ஸ் இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுறது, அளவுக்கு மீறிய அந்த தூக்கம்னா ஒரு 5 ஹார்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம் கால்ஃபர் 5 ஹார்ஸ் அதை விட்டுட்டு ரொம்ப லாங் டைம் தூங்குறது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா இந்த இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷம் எவ்வளோ இது எடுத்தாலும் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எப்போ இந்த 4 விஷயத்த வந்துட்டு இது பண்ணிட்டு வெளியே வரீங்களோ அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றத வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா காலம் தாழ்த்துறது ஏதாவது இருந்துச்சுன்னா ஓடிப்போ, மறதி, சோம்பல் எல்லாத்தையும் வந்து எப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து விரட்டுறீங்களோ அப்போ நீங்க வந்து சக்சஸ் ஆகிறத யாராலையும், ஏன் உங்களால கூட தடுத்து நிறுத்த முடியாது. இல்லைன்னா இந்த காலம் தாழ்த்துறது, மறதியா இருக்கிறது, சோம்பல்ல இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறேன் நானு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கால்ஃபர் இல்ல, எவ்வளோ கால்ஃபர் வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி விட்டு இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எழுதி மனசு கஷ்டமாகும். எழுதி ரிசல்ட் வரலன்னா கஷ்டம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டே கஷ்டமா பட்டுட்டு வந்து போயிடுங்க. கண்டிப்பா எனக்கு போஸ்டிங் வேணும்னா இந்த 4 விஷயத்த தியாகம் பண்ணி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி வாழ்க்கை அப்படின்றது ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தவத்துல வந்துட்டு அந்த தவத்த கரெக்ட்டா இருந்துட்டு யார் இது பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது வந்து ஆயிடும். சரி, ஓகே. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து வந்திருக்கிறதுனால நாம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் வீக்லி ஷெட்யூல் போட்டுட்டு கிளாஸஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதுல என்ன அப்படின்னா ஒரு ஷெட்யூல் வந்து கொடுப்போம், ஷெட்யூலுக்கான கிளாஸஸும் வந்து கொடுத்துடுவோம். ஸோ அதெல்லாம் 1 வீக் வந்து படிப்பீங்க. வீக் கடைசியில வந்துட்டு டெஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும், லைவ் டெஸ்ட். அது வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அட்டெண்ட் பண்ணும்போது எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களோட மார்க் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து போவோம். நம்மள ஃபாலோ பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ச் 15க்குள்ளேயே எல்லா சிலபஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவா ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நடத்தலாம். டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு படிக்க வைக்கலாம். ஸோ இதுக்கான என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து வரும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் வந்து கிளியர் பண்ணலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான வந்து உங்களுக்கு அப்டேட் வீடியோ போட்ட உடனே அப்டேட் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.